சின்ன வயசுல ஒரே ஒரு வாய் வாங்கிக்குமான்னு எங்க அப்பா அப்படி கெஞ்சுவாரு. அதை பார்த்தாலே ஓடுவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா என் ஹஸ்பண்ட்க்கும் அதான் ஃபேவரட். பொங்கல் அன்னைக்கு நைட்டு அந்த வெண்பொங்கல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சு இந்த நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் பூ, தயிர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சில்லுன்னு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு. அப்பெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன் அந்த வெங்காயம் சாப்பிட்டா வேற ஒரே ஸ்மெல்லா இருக்கும் வாய். அதுக்காகவே நான் முடியவே முடியாதுன்னு ஓடுவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட ஃபேவரட் டிஷ்ஷஸ மெனக்கிட்டு செஞ்சு சாப்பிடும்போது அவர் நம்ம பக்கத்துலயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காகவே இதை நான் சாப்பிட பழகிக்கிட்டேன். ஸோ இது பண்றதுல அப்படி ஒரு மிக்ஸ்ட் இமோஷன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. கல்லுப்பு தான் போட்டு சாப்பிடணும். அதுதான் அத்தென்டிக் ட்ரெடிஷனல் மெத்தட்ல சாப்பிடணும். சூப்பரா இருக்குமா, சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்தான் பல காலமா சொல்லிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் கேட்க முடியாது. அப்ப அவர் பக்கத்துல இருந்தாரு. மண்பானையில தான் இன்னும் டேஸ்டா இருக்கும். பரவாயில்ல, நம்ம அது மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டாஞ்சில வச்சுக்கலாமா? மார்புக்கு மத்தியில சட்டு